நண்பா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்வேர்டுனா என்ன? பாஸ்வேர்டுனா நம்மளுடைய அக்கௌண்ட்டோட ஒரு சாவி மாதிரி. நம்மளுடைய வீட்டு சாவி எப்படி ஒரு திருடன்னு கிடைச்சா என்ன ஆகுமோ, அதே மாதிரி ஒரு ஹேக்கர்ஸோ இல்லை ஒரு ஸ்கேமருக்கோ நம்மளுடைய பாஸ்வேர்டு கிடைச்சா ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சொல்லலாம். இப்போ ரமேஷ் சுரேஷ்னு ஒரு 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. பட் 2 பேருடைய பாஸ்வேர்டும் வேறு வேறு. இப்போ ஒரு ஹேக்கர் என்ன பண்ணுறான்னா, அட்டன் டைமில் ஒரு 2 பேரோட பாஸ்வேர்டையுமே க்ராக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு சில மினிட்ஸ்லேயே ஈஸியாக ரமேஷோட அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணிடலாம். ஏன்னா அவருடைய பாஸ்வேர்டு ஈஸியாக இருக்குது. அவங்க ஏற்கனவே என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா, க்ராக் ஆன பாஸ்வேர்டை வச்சுட்டு திரும்பி க்ராக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி வைக்கும் போது ஈஸியாக க்ராக் ஆயிரும். அதே சுரேஷோட பாஸ்வேர்டை பாருங்களேன். அதில் வந்துட்டு ஒரு கேப்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ், ஸ்பெசிஃபிக் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், இதெல்லாம் என்ன இருக்குது, மிக்சிங் ஆகிருக்கு. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவருடைய பாஸ்வேர்டை க்ராக் பண்ணுறதே கஷ்டம்தான். இந்த மாதிரி நம்மளுடைய பாஸ்வேர்டை எப்பயுமே ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். அதை எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, ஒரு 1லேருந்து ஒரு 16 வரைக்கும் ஒரு அப்பர் கேஸ், ஒரு லோவர் கேஸ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ், ஸ்பெசிஃபிக் லெட்டர்ஸ், இதெல்லாம் மிக்சிங்கில் இருந்தால் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அதே மாதிரி எப்போயுமே நம்மளுடைய பாஸ்வேர்டு வந்துட்டு நம்ம மெயினில் வச்சுருக்கணும். இல்லைனா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம். எப்போயுமே ஃபோனில் வச்சுருக்காதீங்க. ஏன்னா கூட இருக்கிற நண்பனும் எப்போயுமே எதிரியாக மாறுவாங்கிறது யாருக்கும் தெரியாது. இதிலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம்னா, எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஒரே பாஸ்வேர்டு யூஸ் பண்ண வேண்டாம். வேறு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மிக்சிங்லேயே இருக்கணும் எல்லாமே. அப்போ தான் வந்துட்டு சேஃபாக இருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பாஸ்வேர்டில் வந்துட்டு ஒரு சிம்பிள்ஸ், ஒரு லெட்டர்ஸ், ஒரு நம்பர்ஸ், ஒரு அப்பர் கேஸ், ஒரு லோயர் கேஸ் இதெல்லாம் மிக்சிங்கில் இருக்கும் போது நம்ம பாஸ்வேர்டுக்கு அது வந்து வால் ஆஃப் ப்ரொடெக்ஷன் மாதிரி. நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு வால் ஆஃப் ப்ரொடெக்ஷன் மாதிரி. ஈஸியாக க்ராக் பண்ண முடியாது. ஓகே நண்பா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணது சரியா இல்லைன்னா எனக்கு சொல்லுங்கள். எனக்கு நல்லா சொல்லிக் கொடுங்க. நான் இப்போ தான் பிகினர் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே நண்பா.